இந்த அப்பா ஃபர்ஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டு போகும்போது எனக்கு அப்பாவோட ஃப்ரெண்டு அப்படின்லாம் தெரியாது. சின்ன வயசுல இந்த அங்கிள்னு தான் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ்னு தான் நான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் போக போக எங்களுக்கு விவரம் தெரியும் போது தான் தெரிய வந்துச்சு, ஓ இவ்வளோ வருஷமா இவங்க ஃப்ரெண்ட்ஸு, அப்பா கூட ரைஸ் மில்ல இருந்து எல்லாருமே இருந்திருக்காங்கன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அது விட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு கோவம் தான் வந்துச்சு. எப்படி இவ்வளோ வருஷம் கூட இருந்தீங்க? ஏன்னா நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன். அவங்க ஊர்லேருந்து வந்தால் ஹால்லேயே பாய் போட்டு படுத்துருப்பாங்க. அப்பாவும் அங்கே போய் படுத்துப்பார், மேலே ரூமுக்கு வர மாட்டார், அவங்களோடய தான் இருப்பார். ஸோ அவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு ஒரு சின்ன சில்லியான விஷயம், மேபி ஐ மீன் வாட் எவர், எதுக்கு அவங்க விட்டு போனாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தே ஹேட் தேர் ஓன் திங்ஸ். அவங்களுக்கு ஒன்று ஒன்று தேவைப்பட்டது. ஸோ எனக்கு தெரியும் அது என்னன்ட்டு. பட் அதுக்காகலாம் விட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ அதை ஏற்றுக்க முடியல. பட் வென் டைம் வென்ட் ஆன் ஐ லைக், சரி விட்டுருங்க, நாங்கள் எல்லாம் கூட இருக்கோம். இப்போ அவங்க இல்லைன்னா அவங்களுக்கு பதிலாக பெட்டராக இன்னும் ஆளுங்க இருக்காங்க, நம்ம கட்சியில் எத்தனையோ பேர் இருக்காங்க, பண்ணலாம் இருக்கலான்னு தான் எல்லாம் மாறினது.